இயற்கைக்கும் உள்ள தொடர்பை சொல்கின்றது. ஆனால் புது கவிதைகள் ஒரு இலக்கு இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றது. குப்பை மேடுகள் குவிந்து கொண்டே இருக்கின்றது. கவிஞர்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றார்கள். கவித்துவம் சுருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சொன்னேன். அனைவருக்கும் அன்பான மதிய நேர வணக்கங்கள். கண் வழியே புகுந்து காது வழியே நுழைந்து உள்ளத்தை ஊடுருவி உயிரை உயிர்ப்பித்த அருமையானதொரு உரையை கேட்டோம். கலைகள் பொழுதை இனிமையாக்கும். ஆம், மதிய நேரம் தாண்டியும் பசியென்ற உணர்வே இல்லாமல் இந்த கலை உங்களை புதுப்பித்திருக்கின்றது, உயிர்ப்பித்திருக்கின்றது என்றால் உண்மையிலேயே அது மிகையல்ல. பகிர்ந்து கொள்ளுதல் நம் பண்பாட்டின் அடையாளம். அவ்வகையில் பிறக்கும் இரவுகளில் நம் சிறப்பு விருந்தினருக்கு இலக்கிய தேடலில் கிடைத்த முத்துக்களை நமக்கு இத்தனை நேரம் வழங்கினார்கள். கிளைகள் வானம் தாண்டி விரிந்திருந்த போதிலும் அதனுடைய வேர்கள் மண்ணுக்குள் தான் ஊடுருவி நிற்கின்றன. அதுபோல மருத்துவம் பயின்றிருந்தாலும் தாய் தமிழை நீங்கள் கையாண்ட விதம் உண்மையிலேயே அருமை. இளைப்பாறும் வேடந்தாங்கலாக தமிழ் மன்றத்தை சிறப்பு விருந்தினர் நமக்கு நினைவுபடுத்தினார். நாம் அகம் மகிழக்கூடிய விஷயங்களில் அதுவும் ஒன்று. வானம்பாடி இயக்கம் புதுக்கவிதை எனும் விதையை விருட்சமாக்கியது முதல் கொண்டு இன்று புதுக்கவிதை எவ்வாறு கிளைத்து தழைத்து சிறப்போடு எல்லோருடைய நாவிலும் நர்த்தனமாடிக்கொண்டிருக்கின்றது என்பது வரையிலும் அவர் விளக்கிய விதம் உண்மையிலேயே அருமை. ஒரு சிறிய முரண்பாடு, பெண்ணியவாதிகள் புதுக்கவிதை எழுதக்கூடிய விதத்தை கூறினார்கள். அது கசப்பான உண்மை, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் மனப்பாட பகுதியை தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்று சொன்னது எனக்கு முரண்பாடாக தோன்றுகின்றது. ஏனென்றால் மாணவர்களுடைய பல்வேறு வகையான திறன்களை வளர்க்கக்கூடியதில் ஒரு திறன் நினைவாற்றல், அவ்வளவுதான். அந்த நினைவாற்றல் கற்பனைக்கு ஒருபோதும் தடையாக இருந்துவிட முடியாது. பண்டைய கால தமிழ் இலக்கிய மணி மகுடத்தை உயிர்ப்பிக்கும் விதமாக அமைந்த இலக்கியங்களை மாணவர்கள் மனப்பாடம் செய்வதில் தவறில்லை. ஏனென்றால் அது ஒரு திறன், அவ்வளவுதான். அதனால் மனப்பாட பகுதிகளை எல்லாம் தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்பது இல்லை, வேண்டாம்னா விட்டுறலாம், அவ்வளவுதான். தமிழ் இலக்கிய படைப்பாளிகள் அத்தனை பேருடைய பட்டியலையும் சிறப்பு விருந்தினர் பட்டியலிட்டு காட்டியது உண்மையிலே அவருடைய தமிழ் ஆர்வத்தை நமக்கு நினைவூட்டக்கூடிய விதத்தில் இருந்தது. படித்தது மருத்துவமானாலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழுக்குள் தான் என்பது என்னும் உண்மையை கண்டிப்பாக நாம் ஏற்றாக வேண்டும். வலி இல்லாமல் வெற்றி இல்லை என்று அவர் சொல்லிய விதம் சிறப்பான ஒன்று. தமிழ் இலக்கியத்தில் கவிதை ஆடையாக இருந்தால் அது மரபு காக்கும், ஆபரணமாக இருந்தால் அது அழகு சேர்க்கும், இரண்டும் சேர்ந்தால் பண்பாடு தழைக்கும். நூல் பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, நூல் படித்து வாழ்வதே வாழ்க்கை என்னும் கவிஞனுடைய வரியை நினைவூட்டியமைக்கு நன்றி. மொத்தத்தில் இவர் ஒரு கவிதை நாயகன். கவிதை இவர் நாவிலே தனி முத்திரையோடு அமர்ந்திருக்கிறது என்பதில் வியப்பில்லை. எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு அருமருந்து என்பதில் வியப்பில்லை. நன்றி சிறப்பு விருந்தினர் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துரை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக டாக்டர் வே சோமசுந்தரம் அவர்களுக்கு நினைவு பரிசினை இளம் முனைவர் தமிழ் துறையின் தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களே, நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த தலைப்பில் மட்டுமல்ல கவிதை, உங்கள் உரையில் இருப்பதும் கவிதை என்கிற ஒரு மொழி. சிறந்த முறையில் கவிதை வடிவில் கருத்துக்களை வெளிக்கொணர்ந்து எங்கள் சிந்தைக்கு விருந்தளித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு இளமுனைவர் தமிழ்துறை சார்பாகவும் விவேகானந்தா கல்லூரியின் சார்பாகவும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் அனைத்து மாணவ மாணவிகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.